ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டத்தை இயற்றாமல் ஆணையத்தை அமைத்தது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு மீது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக மீது இருக்கும் ஒரு சில அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது. ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்து தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் திமுக அரசு சமீபத்தில் அது தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க ஆணையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தது. தனி சட்டம் இயற்றும் திமுக அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றாலும் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். நேரடியாக சட்டம் இயற்றுவதற்கு பதிலாக ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது அந்த செயல்முறையை தாமதப்படுத்தும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கும் போது ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் ஏன் என்று இயல்பாக எழும் கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார். ஆணவ கொலை என்பது பட்டியலின மக்கள் சார்ந்தது மட்டும் கிடையாது, அது சாதி மறுமணத்திற்கு எதிரானது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இடைநிலை சாதியில் கூட சாதி மறுப்பு திருமணம் செய்வதை எதிர்த்து ஆணவ படுகொலை நிகழ்த்தப்படுவதாகவும் அவற்றையெல்லாம் தடுக்கவே தனி சட்டம் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக திமுகவும் அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்க தயங்குவதாக திருமா குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் கூட பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பதால் தொகுதி பங்கீட்டிலும் அதிக சீட் பெறுவதில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒரு சில குறைகளும் அதிருப்தியும் இருந்தாலும் திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.